தம்ப்நெயில பார்த்து கூலி திரைப்படத்துல ஷாருக் கான் இருக்காரா அப்படி சொல்லிட்டு, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்திருந்தீங்கன்னா, சாரி நான் வந்து கேட்டுக்கிறேன். ரஜினி சாருடைய கூலி திரைப்படத்துல ஷாருக் கான் நடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நடிக்கவும் செய்யல. பட் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட திரைப்படத்துல நம்ம ஷாருக் கான் நடிக்க வந்து போறாரு. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க வந்து போறோம். ஸோ இப்போ ஆகஸ்ட் 14 இந்த வருஷம் கூலி திரைப்படம் தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ண வந்து போறாங்க. ரஜினி சாருடைய 171வது படம். இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கவும் செய்யுது. இந்த வருஷம் கண்டிப்பா நம்ம தமிழ் சினிமா 1000 கோடிய பாத்துரும். 1000 கோடி கலெக்ஷன் இந்த ஒரு கூலி திரைப்படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஒரு படத்திற்கு இருக்கவும் செய்யுது. முக்கியமா லோகேஷ் இந்த ஒரு படத்த டைரக்டும் பண்ணியிருக்காரு. அனிருத்தோட மியூசிக் அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் சார் ஆப்வியஸ்லி. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸ் இந்த ஒரு படத்துல நடிக்கவும் செய்றாங்க. மொத்தம் பொதுவா இந்த ஒரு படம் வந்து நம்ம ரஜினி சார்னால தான் இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றலாம். ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான விஷயம். இந்த ஒரு படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு கொலாபரேஷன் தான். ஒரு மிகப்பெரிய காம்போ சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு வந்து இருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி லோகேஷும் ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்த ஆகஸ்ட் 14 ரிலீஸும் பண்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு அடுத்த படம் ரஜினியோடைய 172வது படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2. ஜெயிலர் 1 ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 600 கோடிக்கு மேல அந்த ஒரு படம் கலெக்ஷன் பண்ணுச்சு. முக்கியமா 2023ல நம்ம தமிழ் சினிமால 2ண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண ஒரு படமா அந்த ஒரு படம் தான் இருக்கவும் செய்யுது. அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா, லியோ திரைப்படம் இருக்கவும் செய்யுது. ஸோ இந்த ஒரு ஜெயில் 2 திரைப்படத்துல ஷாருக் கான் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ண வந்து போறாரு. ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் நடிக்க வந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்களாவே சோசியல் மீடியால ரூமரா போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் உண்மைதான். நம்ம சன் பிக்சர்ஸ் சைட்ல இருந்துமே ஒரு சின்ன சின்ன நெகோசியேஷன்ஸ்லாம் போகவும் இருக்கு. சன் பிக்சர்ஸ்னா நம்ம நெல்சன் சைட்ல இருந்து ஒரு சில நெகோசியேஷன் போயிட்டு வந்து இருக்கு. இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா சேலரி ரீசன்ஸ்னாலயும் நம்ம ஷாருக் கானோட கமிட்மெண்ட்ஸ்னாலயும் இந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே பெண்டிங்ல இருக்கவும் செய்யுது. இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. அஃபிஷியல் மீன்ஸ் டீமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஷாருக் கான் வந்து ஜெயிலர்ல நடிக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவங்களுமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் பாலகிருஷ்ணா காரு இந்த ஒரு படத்துல வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்பியரன்ஸ் பண்றாரு அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் தான். ஸோ நம்ம ரஜினி சார் அண்ட் பாலகிருஷ்ணாலாம் ஒரே ஃப்ரேம்ல வர போறாங்க. அனிருத்தோட மியூசிக்ல நம்மலாம் பார்க்க வந்து போறோம். ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரஜினி சாருடைய எல்லா படங்களுமே பான் இண்டியா ஸ்டார் காஸ்ட் இருக்க வந்து செய்றாங்க. ஸோ இதனால தான் அந்த ஒரு படம் பெருசா ஓடவும் செய்யுதா? இல்லன்னா ரஜினி சார்னால ஓடுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, தமன்னா வச்சு ஒரு சாங் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ கூலில இருந்து பார்த்தீங்கன்னா வந்து, பூஜா ஹெக்டே வச்சு ஒரு சாங் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஜெயிலர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா ஒரு ஹீரோன்னு வந்திருக்காங்க இல்லையா? அந்த ஒரு ஹீரோயின். அந்த ஹீரோயினோட பேர் எனக்கு டக்குனு வந்து வரல. ஸோ அந்த ஒரு ஹீரோயின் வச்சு ஒரு ஐட்டம் நம்பர் இருக்கு. அது மாரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.